பிஎன் மிஸ். இவங்க சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாப்பாடுப்பா, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பொரியல் எல்லாம் சாப்பாடு. பெரிய பெரிய சைஸ் மீன் இருக்குல்ல, எடுத்து வச்சிருக்கீங்களா? அம்மாவோட மீன் குழம்புக்கு நம்ம அடிமை. குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்தமாரி சாப்பாடு ஈஸியாக லைனில் நான் சாப்பிட்டது. என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், ஐடியா மணி உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்ட போறது? வீடியோ போய் பாருங்க, அப்புறம் இந்த ஐடியா மணி பத்தி தெரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிறீங்க. பல மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டைட்டிலும் தமிழும் பார்த்து வந்திருக்கீங்க. யூஸ்வலாக வர மாதிரி ஒரு ஃபுட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கும். இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொட்டிவாகத்தில் இருக்குது பிஎன் மெஸ்ஸுன்ட்டு. இது மெஸ்ஸுன்னு சொல்கிறத விட ஒரு வீட்டு சாப்பாடுன்னு சொல்லலாம். இவங்க சிக்கன் கிரேவி, மீன் குழம்பு, மீன் வறுவல், சாப்பாடு வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி நான் வந்திருக்க லொக்கேஷன் சொல்லிடுறேன். கரெக்டாக கொட்டிவாக்கம்னா ஒரு டீ கடை பக்கத்தில் இருக்கும். டீ கடை சிட்டி பேக்கரிக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் தான் இந்த பிஎன் மெஸ் இருக்குது. வாங்க உள்ளே போய்ட்டு வேறு என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம், மெயின் ரோட்லேருந்து நம்ம அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், வீட்டுக்குள்ளே போகிறத காமிக்கிறேன். வீட்டு செட்டப் தான் வச்சுருக்காங்க. ஆஹா, வீட்டு செட்டப் வச்சுருந்தாலும் உள்ளே போகும்போது இவ்வளோ கூட்டம் வாசல்லே நிற்கிறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. உள்ளே வந்து சின்ன இடமா இருந்துச்சு நம்ம அந்த வெளியே வாசல். ஆனால் உள்ளே போகும்போது ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்மளும் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஆமாம், என்னென்னலாம் பண்ணுறீங்க நம்ம மெஸ்ஸில்? பிஎன் மிஸ் சாப்பாடுப்பா, மீன் குழம்பு, சாம்பார், ரசம், மோர், பொரியல் எல்லாம் சாப்பாடு. சைடிஷ் வந்து சிக்கன் கிரேவி வைப்பேன், மீன், பொரிச்ச மீன், போட்டி வாரத்தில் 2 நாள் போட்டி வைப்போம். எத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கடையை? 12 வருஷமாக பண்ணுறோம். நீங்கள் தான் சமைப்பீங்களா? சமைப்பேன். மருமகள்லாம் காயெல்லாம் வெட்டி கொடுப்பாங்க. ஒரு குடும்பமாக சேர்ந்து சமைக்கிறோம்ப்பா. மசாலாலாம் நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறது தான்ப்பா. மசாலாலாம் குழம்புக்கு அரிசி தான் நாங்களாம் போடுறது. எப்படி இந்த இதுக்குள்ளே மெஸ்ஸுக்குள்ளே வந்தீங்க ஃபஸ்ட்டு? சும்மா இருக்கிறத ஏதாச்சும் செய்யலாம், சும்மா உட்காந்துருக்கிறத செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆர்டர் வந்து அது செஞ்சோம். சரி அப்படியே போட்டு செஞ்சுக்கலாம். பசங்களாம் வேணான்னு தான் சொன்னானுங்க. சரி நம்ம சும்மா இருக்கிறத செய்யலாம் அப்படின்ட்டு தான் செஞ்சுக்கலாம். விலைன்னு பார்த்தா என்ன விலையிலேருந்து ஆரம்பிக்கும்? 80 ரூபாப்பா சாப்பாடு. எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஒரு சாப்பாடு வாங்கி கூட 2 பேர் சாப்பிடுவாங்க. சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. ஆமாம், ரெகுலராக எல்லாரும் வருவாங்க. வாங்கி போய் சாப்பிட்டுப்போ எங்கேருந்து வருவாங்க, மயிலாப்பூர்லேருந்து கூட வந்து வாங்கிக்குவோம். ஒரு அம்மா கையில் சாப்பிட்ற மாரி அந்த அம்மா நான் சாப்பாடு போட்டால் நல்லாயிருக்கும், அதனால நல்லா வயிறாறு சாப்பிட்லாம் அப்படின்னு வருவாங்க. பசிக்குன்னு வராங்களப்பா, நம்ம பசிக்கிறது நம்ம மனசார போட்டால் தான் மனசார சாப்பிட்டு போவாங்க. நான் கேள்விப்பட்டேன் காசு எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்டு போவாங்க. நம்ம எவ்வளோ 50 ரூபா 60 ரூபா இருக்கிறத கொடுத்துட்டு சாப்பிட்டு போவாங்க. 30 ரூபாய்க்கெல்லாம் சாப்பிடுவேன். நம்ம இதான் சாப்பிட்டு அம்மா இதாங்குதுன்னுவாங்க. நான் என்ன பண்ண முடியும்? சரி கொடுப்பா, நான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அவ்வளோதான், 30 ரூபா நான் கொடுத்தா கூட வாங்கிக்கிறேன், அவ்வளோதான். என்ன வில்லியத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஏதோ சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். பசிக்கு சாப்பிட்டாங்க. அதெல்லாம் கண்டிஷன்லாம் பண்ணி கேட்க மாட்டேன். 12லேருந்து 2 மணிக்குள்ளே முடியும். தொக்கு இது எல்லாமே சைடிஷ்லாம் 50 ரூபா வந்து ரேஞ்சாமா? என்ன ரேட்டு? சிக்கன் கிரேவி 50 ரூபா, மீனுக்கு ஏற்ற ரேட்டு. பெரிய மீனாக இருந்தால் 50, அது பெருசாக இருந்தால் 60, அது சின்னதாக இருந்தால் 30. ஓகே. ஆனால் ஒரு பட்ஜெட்டான ஒரு மெஸ்ஸு. ஸோ நம்ம ஈஸியாரில் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அதே மாதிரி பட்ஜெட்டாக இருந்துச்சுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருக்க அந்த மீன் குழம்பு, கறி தொக்கு, அந்த பெரிய பெரிய சைஸ் மீன் இருக்குல்ல, எடுத்து வச்சுருக்கீங்களா? ஸோ மீன் எல்லாமே சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மாவோட மீன் குழம்புக்கு நம்ம அடிமை. அந்த மாதிரி அவ்வளோதான். வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ப்ரோ. வீட்டு சாப்பாடு மாதிரி மீன் குழம்புலையும் சரி. இந்த மீன் குழம்புக்காக தான் நாங்கள் வர்றது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு வீட்டில் எப்படி நம்ம செய்வோமோ அந்த மாதிரி செய்வாங்க. சில இடத்துல சாப்பிட்டா அந்த வயிறு உபாதை அந்த மாதிரி பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அந்த ஹைஜீனிக்காக இருக்கும். எப்படின்னா வீட்டில் சாப்பிட்டா எப்படி நம்ம நம்பி சாப்பிடலாமோ அந்த மாதிரி நம்பி சாப்பிடுவோம். அன்லிமிட்டட் தான். நான் ரெகுலராக சாப்பிடுவேன். டெய்லியும் நான் ஆல்ரெடி நான் ஹாட்ஷிப்பில் வருவேன். நானே ஹோட்டலில் கொடுக்குறேன். நான் இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்காகவே இங்கே வருவேன். நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா. வீட்டு சாப்பாடுண்ணா. இங்கே வந்து நான் ஒரு 4 வருஷமாக சாப்பிட்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி சமைக்கிறாங்களோ அதேமாரி தான் சமைப்பாங்க. சாப்பாடுலாம் எந்த குறையும் இருக்காது. மீன் குழம்பு, சிக்கனு, வறுத்த மீன் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும். சிக்கன் வாங்கினீங்கன்னா 50 ரூபா தனியாக, போட்டி இதெல்லாம் வாங்கினா 60 ரூபா. வறுத்த மீன் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். வீட்டில் பண்ணுற மாதிரி பக்காவாக இருக்கும். எல்லா குழம்பும் சாம்பார், மீன் குழம்பு, ரசம், மோர் எல்லாமே, அப்பளம், கூட்டு, பொரியல் எல்லாமே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக எல்லாமே இருக்குது. எல்லாமே கிடைக்குது இங்கே. நல்லா அன்பாக பரிமாறுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. மீன் குழம்பு நல்லா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். மீன் குழம்பு, காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக. ஏதாவது ஒரு கூட்டு இருக்கும்,
நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது கூலி வேலை தான் செய்கிறோம். காரக்குழம்பு, சாம்பார், மீன் குழம்பு எல்லாமே வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இருக்கும். அனைத்தும் எதுவும் குறை இல்லாமல் இருக்கும். எங்கள் அம்மா எப்படி மீன் குழம்பு வைப்பாங்களோ அதே மாதிரியே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. எம்மா வேணாலும் சாப்பிட்லாம். அம்மா எப்படி கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு அடுத்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஏங்குவாங்க, சாப்பிட்றான்னு சொல்லுவாங்க. அதே போலயே அம்மா வந்து எதுவும் சாப்பிட்றானேன்னு அந்த மாரிலாம் கிடைக்க மாட்டாங்க. எவ்வளோ சாப்பிட்றோமோ வாங்கப்பான்னு கொடுத்து ஒரு திருப்தியாக ஃபுல்ஃபில்லாக போவோம். நம்மளை மாரி அதிகமாக இப்போ எவ்வளோ ஹோட்டல் இருக்குது, அதிகமாக காசு கொடுத்தா அந்த மாதிரிலாம் கிடையாது. சீப் அண்ட் பெஸ்ட்டு குவாலிட்டியில் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்தமாரி சாப்பாடு ஈசிஆர் லைனில் நான் சாப்பிட்டது கிடையாது. அதுவும் நான்வெஜ்ஜில் ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ். ஸோ கைஸ் ஃபைனலாக விஎன் மெஸ்ஸில் அவங்க மீல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். ஸோ மீல்ஸில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா அவங்க ஒரு ஸ்பெஷலான மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கடுத்து சிக்கன் தொக்கு. இதை பாருங்களேன், மீன் வறுவலை பா எவ்வளோ சைஸாக இருக்கால. அதே மாதிரி அவங்க சிக்கன் தொக்கு, ஒரு ஹோம்மேட் சிக்கன் தொக்கு எனக்கு பார்க்கும்போதே தெரியுது. ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க மீன் குழம்பு, இந்த இடத்துல வரவங்க எல்லாமே மீன் குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்களாம். அந்த மீன் குழம்புக்குன்னே நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த கடை வந்து ஒரு ஹிடன் ஜெம்னே சொல்லலாம், உள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த கடைக்கு தான் சாப்பிட்லான்னு வந்துருக்கேன். போயிடலாமா? மீன் குழம்புல வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா மத்தி மீன் குழம்பு. இவங்க அதே மாதிரி மீன் குழம்பு சரி எது மீன் குழம்புலாம் இப்படி வச்சிடறாங்க. ஸோ மெஸ்ஸுக்கு நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு வீட்டு சமையல் மாதிரி இருக்கிறது தான் மெஸ்ஸு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மீன் குழம்பு இப்படிலாம் வச்சிடறாங்க. எவ்வளோ வேணாலும் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம் தாராளமாக. அன்லிமிட்டட் மீல்ஸ் தான். மீல்ஸ் வந்து பசிக்கு வாங்கி சாப்பிடுங்க, அதிகமாக வாங்கி வேஸ்ட் பண்ணிடாதீங்க எங்கேயுமே சரி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு போயிடலாம். நல்லா மீன் பீசஸும் கரையாமல் நல்லா இருக்குது. சில இடத்துல மீன் பீசஸ் போட்டால் கரைஞ்சிடும்ல, இந்த தானே கரையாமல் நல்லா இருக்குது. சூப்பருங்க, சூப்பராக பிளெண்ட் ஆகிறான் ரைஸோட, அப்படியே செம்மையாக பிளெண்ட் ஆகி. இங்கே பாருங்கள், அந்த சில இடத்துல மிஸ் பண்ணால் குழம்போட மிஸ் ஆகாது, சாப்பாடு ஒன்றும் அதிகமாக்கும். நல்லா குழம்போட மிஸ் ஆகிருக்குங்க. சூப்பர். யூஸ்வலாக நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வீட்டில் வைக்கிற மீன் குழம்புன்ட்டு, நிறைய பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. இங்கே அப்படி பண்ணலை, மாங்காயெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க, செம. வீட்டில் செய்கிற மீன் குழம்பு சும்மா அருமையாக இருக்குங்க. அதில் போட்டிருக்க அந்த புளிப்பாக இருக்கட்டும் சரி, அந்த மீன் குழம்புக்கு என்ன தேவையோ அந்த புளிப்பு, மாங்காய், அந்த மீனும் சரி, மத்தி மீன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மீன் துண்டு எல்லாமே கடைங்களில் நிறையா இடத்துல சொல்லுவாங்க பீசஸ் போட மாட்டாங்க. ஸோ இங்கே மீன் பீசஸோடு இருக்குது, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஊர் சைடில் சாப்பிட்டு எனக்கு ஞாபகம். இங்கே சென்னையில் இப்படி ஒரு இடத்துல கிடைக்கணும் எதிர்பார்க்கல. மீன் குழம்பு அருமை. இவங்க அந்த சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாமா மீன் குழம்புக்கு? சின்ன வெங்காயம், அதில் அப்படியே அந்த புளிப்பு, அதுக்கேற்ற புளி, என்ன சொல்கிறது, சூப்பராக இருக்குங்க. ஒரு பாட்டி கையில், ஒரு அம்மா கையில் சாப்பிட்டா எப்படி ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கும். நீங்கள் ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. அருமையாக இருக்குது. அவங்க மீன் குழம்புக்கு அவங்க கிட்ட இருக்க மீன் எப்படி இருக்குன்னு போயிடலாம். மீன் நல்ல சரியான சைஸான மீன். மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்களேன், பா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஃபஸ்ட்டு அவங்க மீன் மட்டும் எப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்க தவா ஃப்ரை தான் பண்ணுறாங்க. மீன் சங்கரா மீன் வாங்கியிருந்தேன். அந்த சங்கரா மீனோட டேஸ்ட்டை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது, அதேமாதிரி மேலே போட்டிருக்க அந்த மசாலா சொல்லுவோம்ல, மசாலா நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிட முடியுதுங்க. மீன் அந்த உள்ளே இருக்க அந்த ஃப்ரெஷ்னஸே நமக்கு தெரியுது. இந்த மேலே போட்டிருக்க அந்த மசாலா வறுவல் ஒரு மாதிரி மைல்டாக சாப்பிட அருமையாக இருக்கான், அட்டகாசமாக இருக்கான். அவங்க வறுத்த மீனை வச்சு மீன் குழம்போடு போயிடலாம், எப்படி இருக்குன்னு போயிடலாம். வர மாதிரி இப்படி சாப்பிட்டுனே இருப்பேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த மீன் குழம்புக்கும் அந்த மீன் வறுவலுக்கும் வர மாதிரி பண்ணுறவங்களோ அவங்க சாப்பாடெலாம் எத்தனை வேணாலும் வாங்கிக்கிறாங்க. ஸோ கூட்டு பொரியல் எல்லாமே வைக்கிறாங்க. அப்பளமும் இதுக்குன்னு அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கூட்டு செய்வாங்களாம். ஆக்சுவலாக எனக்கு அப்பளத்தை மீன் குழம்பை பற்றி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் இருக்கும். இப்போ கேரட் பீன்ஸ் பொரியல் இன்றைக்கி இருக்குது. சாம்பார் ஊற்றிட்டு அந்த பொரியல் வச்சு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா சூப்பருங்க. சாம்பாரில் இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. சாம்பார் மட்டும் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். சாம்பார் ரொம்ப அந்த பருப்பு போட்டு கெட்டியெல்லாம் இல்லை, ஆனால் சாப்பிட
மைல்டாக அந்த சாம்பார் டேஸ்ட்டு சொல்கிறேன், சூப்பர். இந்த வெண்டைக்காவோட ஃப்ளேவர் நல்லா சாம்பாரில் இறங்கியிருக்கு. நிறையா காய் போடுவாங்களான்னு தெரியாது சாம்பாரில், அப்படியே ஏதோ பண்ணுறோமா அப்படி விட்ருவாங்க. ஆனால் ஒரு மெஸ்ஸில் வீட்டில் சாப்பிட்றது எப்படியோ அந்த ஃபீல் கொடுக்குது. ஒரு நாளைக்கு ஒரு பொரியல். இதை பாருங்க. சைடிஷ்னு பார்த்தா ஒரு 2 சைடிஷ் வச்சுருக்காங்க. மீன் வறுவல், தொக்கு அது வச்சுருக்காங்க. தொக்கில் வந்து அந்த சிக்கன் பீசஸும் வந்துடும், தொக்கு வந்துடும். நீங்கள் அதை வச்சு சாப்பிட்ருக்கலாம். ஒருத்தர்லாம் நம்ம சாப்பிடும்போது பசிக்கு சாப்பிட்றதோட ருசிக்கு சாப்பிட்றத ரொம்ப எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி இடமா இருக்குது, நல்லா இருக்குங்க. மிஸ்டர் அவங்ககிட்ட இருக்க அந்த கறி கிரேவி வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கறி கிரேவிலேயே இந்த தொக்கு வந்துடும். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்க்கும்போதே அதோட கலர் சரி, அந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இல்லாமல் அவங்க வீட்டில் சரி அந்த மெத்தட்லாம் பண்ணுறாங்க கூட, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே கறி குழம்பு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா இந்த தக்காளியெல்லாம் ரொம்ப டாமினேஷன் பண்ணாமல் பட்டை சோம்பு அந்த இது டாமினேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா காரசாரமாக நல்லா இருக்குது கறி குழம்பு. நம்ம வீட்டில் செய்கிற கறி குழம்பு தான் இருக்குது. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக, இங்கே பாருங்கள் வெள்ளையாக எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் தான். இந்த இப்போ இந்த பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. அந்த சிக்கன் கிரேவியில் நல்லா ஊறி இருக்குது அந்த மசாலா. சிக்கன் குழம்பு வச்சு சிக்கனோட உரை பண்ணலாம். ஒரு 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதை 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு வர்த்தான மேட்ரு. மீனும் சரி இதுவும் சரி டேஸ்ட்டும் சூப்பர். நல்லா நார்மல் பீஸ்லாம் இல்லை, நல்லா படா பெரிய பெரிய பீஸாக வைக்கிறாங்க. இலையே முட்டுட்டேன், அந்தளவு சாப்பாடு சிறப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்ககிட்ட ரசம் இருக்குது, ரசத்தை ஊற்றி ட்ரை பண்ணலாம். ரசம் வந்து ஒரு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரசம் சாப்பிட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காங்க. மோர் வந்து உங்களுக்கு ஒரு நாள் இருக்கும் ஒரு நாள் இருக்காது. ரசம் வந்து எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு. ரசம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். இங்கே பாருங்க உழுவுறான், இருக்கும்போது எப்படி உழுவுறா பாருங்க. சோம்பு, சீரகம், மிளகு இதெல்லாம் அரைச்ச ஃப்ளேவரோட ரசம் நல்லா இருக்குது. சில தடவை ரசம்னு சொல்லி தண்ணி போட்டுருவாங்க, ஆனால் ரசம் செம்மையாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இந்த ரசத்துக்கு கறி தொக்கெலாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். அதை ட்ரை பண்ண போகிறேன். சாப்பிட்ட வரைக்கும் இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு இல்லாமல் எல்லாமே அருமையாக இருக்குது. நிறைய பேர் வந்து ரெகுலராக வராங்க. என்ன ரீசன்னா ஒரு வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் ஒரு அம்மாவோ பாட்டியோ சமையல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃப்ளேவரில் அந்த வீட்டு டச்சோடு இருக்குது. ஸோ ஹோட்டல் சாப்பாடுன்னு எதிர்பார்த்து இங்கே வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஹோட்டல் சாப்பாடு வேறு, எல்லாருமே எதிர்பார்க்குறது வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எதிர்பார்ப்போம். அந்த மாதிரி சாப்பாடாக இருக்குது. ஒரு சின்ன ஆம்பியன்ஸு அதில் சும்மா அழகாக கொடுத்துருக்காங்க. வெயிட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வர்த்தான மேட்ரு. வந்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணி சாப்பிட்றது சூப்பராக சாப்பிட்லாம். சாப்பாடு வந்து ஒரு 80 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. சைடிஷ்லாம் ஒரு 50 ரூபாவில் முடிஞ்சது. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாங்க. இங்கே பரிமாறதும் சரி, அந்த மூஞ்சி சுளிக்காமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எத்தனை வேணாலும் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா பார்த்தேன். உழைப்பவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி பாட்டியும் பேரன் நடத்துகிற இந்த மெஸ்ஸு சும்மா அருமையாக இருக்குது. கொட்டியோகத்தில் இருக்குது. லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே மேப் பண்ணி வரேன். நிறைய இடத்துக்கு போய் நிறைய வீடியோஸ்லாம் போட்டுன்னு இருக்கேன். சவுப்புகளில் இருக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி ஒரு லைக் ஷேர்லாம் பண்ணி விட்டிங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணாங்க. நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் போடுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு நம்பிக்கை தரும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் கைஸ். நான் உங்களை ஐடியா பண்ணி டாட்டா பை பை.